ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அரிசி வடை. இது வந்து 80s 90s கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து இது போல் ஒரு பெரிய டம்ளரில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க. சாப்பாட்டு அரிசி தாங்க. 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு பொதுவாக நீங்கள் இட்லி அரிசி பயன்படுத்தலாம், அல்லது பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாங்க. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நான் பாருங்கள் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது போல் தண்ணியை கொஞ்சமாக வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம். நீங்கள் மினி கிரைண்டர் இருந்தால் அதில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். பாருங்கள் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்கள் மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா 8 சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வந்து நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு 10-12 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி, நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் வரும், அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா மைய அரைச்சிடணும். பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்கணும், தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடக்கூடாது. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பொடிசா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு பார்த்திங்கன்னா வடை தட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அதாவது பருப்பு வடையெல்லாம் தட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் வடை தட்டுற பக்குவம் வந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி அதிகமாக போனால் 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவோ இல்லது பச்சரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு பொரிச்சிட்டோம்னா எண்ணெய் வந்து மேலே எலும்பி வராது, தெரிக்காது. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் ஒரு தட்டு வச்சு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வடைகளாக தட்டிக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட அதில் தட்டி கூட சேர்த்துக்கோங்க. இது போலயே நான் வந்து எல்லா வடைகளையும் தட்டி போட்டுக்கிறேன். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வடை போட்டதுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். லைட்டாக வந்து மேலே உப்பி வருங்க நம்ம சேர்த்ததையுமே. பாருங்கள் வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். 2 சைடு திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமான வரைக்கும் நம்ம வடைகளை எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடை எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அரிசி பருப்பு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 80s 90ஸில் வந்து நிறைய இந்த வடை செஞ்சு தருவாங்க. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சூப்பராக நல்ல டேஸ்ட்டான வடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.